அன்பு மாணவ செல்வங்களுக்கு மாலை நேர வணக்கங்கள் உரித்தாகட்டும். அன்பு குழந்தைகளே, நாங்கள் இப்பொழுது பரீட்சைக்காக படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப மிக குறுகிய நாட்கள் தான் பரீட்சைக்கு இருக்கின்றது. அப்ப நீங்க மிகுந்த ஆயத்தமாகிக் கொண்டிருப்பீர்கள். கடின தொடரான முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். அப்ப உங்களோட முயற்சி நல்ல பலன் தர வேணும் என்று வேண்டிக் கொண்டு நான் வகுப்பை ஆரம்பிக்க போறேன். தயவு செய்து எல்லாரும் காணொலியை போடுங்க, வீடியோ போடாதவையே நான் நிறுத்தி வர போறேன். காரணம் என்னன்னு சொன்னால், படிக்கிற பிள்ளை ஆசிரியத்தை சொல்ல கேட்க வேண்டும். அப்படி நீங்க வீடியோ போட விரும்பாதவர்கள் நீங்க பிறகு நான் இது யூடியூப்ல போடுவேன், அப்ப பாருங்கோ. இப்ப நான் வீடியோ போடாதவைன்ற பேர்களை பார்த்து கடற்கரை அவைய ரிமூவ் பண்ணின பிறகுதான் வகுப்பை ஆரம்பிக்க போறேன். காரணம் என்னென்றால், மற்ற பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது. நீங்கள் ஏன் அப்படி நடந்து கொள்றீங்களோ தெரியல. அப்படி நடந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டும் நீங்க அப்படி நடந்து கொள்றது அது உங்களுடைய ஒரு வகையான குறைபாடாகத்தான் நான் கருதுவேன். சரி பிள்ளைகள், நான் இப்ப உங்களுடைய பரீட்சை தாள், அதாவது கடந்த காலங்கள்ல நடந்த அரச பரீட்சை வினாத்தாள்கள் மிக பழையது. அதுல உள்ள வினாக்களுக்கு விடை காணுவது எவ்வாறு என்று காண்பது உங்களுக்கு நீங்க எதிர்வரும் பரீட்சையை வெற்றி கொள்ள உதவியாக இருக்கும். ஏனென்றால் கேள்விகளுக்கு இலகு வழியில விடை காண்ற விளக்கத்தை தான் நான் தாரது. இப்ப கேள்விக்கு விடை காணலாம், அதை சுற்றி வளைத்து பார்த்தால் நீண்ட நேரம் எடுக்கும். அப்ப குறுகின நேரத்துக்கு அந்த கேள்விகளுக்கு 1 நிமிட நேரத்துக்கு விடை காண வேண்டும். அப்ப அதற்குரிய உபாயத்தை தான் நான் உங்களுக்கு இப்ப கற்றுத்தர போறேன். அப்ப நான் இந்த கேள்விகள்ல விளக்கம் தருகின்ற போது நீங்கள் மிகுந்த கவனமாக பின்பற்றுங்கோ என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த விடயங்களை உங்களுக்கு சொல்லித்தாரன், கவனியுங்கோ. இப்ப நாங்க இதுல ஒரு சம்பாஷணை, பின்வரும் உரையாடலை வாசிக்க. இது ஒரு சம்பாஷணை என்றால் கதைக்கிறது. இது ஒரு தொலைபேசி உரையாடல். தொலைபேசி மணி ஒலிக்கின்றது. வீட்டு சொந்தக்கார பெண்மணி விடையளிக்கிறார். அப்ப நாங்க இந்த கேள்விக்கு, அதாவது இந்த தகவலை வாசிக்கும் முதல் கீழே கேள்வி என்னன்னு பார்த்துட்டோமா இருந்தால் எங்களுக்கு விடை காண்றது இலகுவாக இருக்கும். இப்ப 25வது வினா, இத்தொலைபேசி உரையாடலில் எத்தனை பேர் தொடர்பு பட்டுள்ளனர்? அடுத்தது, இத்தொலைபேசி உரையாடல் குறிப்பிட்ட நாளில் எந்நேரத்தில் நடத்தப்பட்டது? அப்ப இதுல ஈடுபடுத்த வேண்டிய எண்ணிக்கையை நான் இங்க விடை தந்திருந்தாலும் விளக்கம் தருகிறேன், கவனியுங்கோ. தொலைபேசி மணி ஒலிக்கின்றது. வீட்டு சொந்தக்கார பெண்மணி விடை அளிக்கிறார். அப்ப முதலாவது கேள்வி எத்தனை பேர் என்றதுக்கு வீட்டு சொந்தக்கார பெண்மணி என்றது 1. ஹலோ, யார் பேசுகிறீர்கள்? அண்ணன் பேசுகின்றேன். அப்ப அண்ணன் என்பது 2. அந்த பெண் என்று அண்ணன் பேசுகிறார். எங்கள் மகன் என்று காலே அங்கு வந்தானா? அப்ப எங்கள் மகன் என்றது 3வது நபர். இந்த உரையாடல்ல எத்தனை பேர் தொடர்பு பட்டுள்ளனர் கேட்கப்படுகிறது. இல்லை, வரவில்லை. குமார் நேற்று கோவிலில் அவனை சந்தித்ததாக கூறினான். அப்ப குமார் என்று ஒருவர் இதுல 4வது. தங்கை என்று சொல்லப்பட்டது இந்த வீட்டு பெண்மணியைத்தான். அப்ப அதை நாங்க சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே குமார் இடம்பெற்றிருக்கின்றது. இப்போது குமார் வீட்டில் இருக்கிறானா? இல்லை, இன்று பிந்தி வருவதாக கூறினான். வேலை முடிந்து வரும்போது பெரியப்பாவை, அப்ப பெரியப்பான்றது 5வது நபர், பார்க்க செல்வதாக கூறினார். இந்நாட்களில் பெரியப்பா சுகவீனமுற்றிருக்கின்றார். முதலே பெரியப்பா வந்துவிட்டது. என்ன சுகஈனம்? காய்ச்சல், 1 கிழமை ஆகிறது. குமார், ஏற்கனவே குமாரை பற்றி சொல்லப்படுது. குமார் வீட்டுக்கு வந்ததும்
எனக்கு என்பது அந்த தொலைபேசி எடுத்தவர் அதுவும் சொல்லப்பட்டது. ஒரு தொலைபேசி அழைப்பு தருமாறு கூறுங்கள். சரி, நல்லது. இரவு பந்தனம். இப்ப இது அடுத்த கேள்விக்கு விட தந்துட்டு. அப்ப இதுல மொத்தம் 5 பேர் பங்கு பெற்றுகிறார்கள். அதாவது பெரியப்பாவோட சேர்த்து 5 பேர். அப்ப 5 பேர் என்ற விடை பொருத்தமானது. இரவு பந்தனம் என்பது குட் நைட். அப்ப அது இரவு 7 மணியாக இருக்கும். பகல் 2 மணி என்றால் குட் ஆப்டர்நூன் என்று சொல்வார்கள், அல்லது பகல் வணக்கம் என்பார்கள், இது காலை வணக்கம் என்பார்கள். அப்ப இது கேள்விக்கான விடை இரவு பந்தனம் என்பது ஆகும். நன்றி மாணவர்களே, நான் இனி அடுத்த வினாவில் உங்களுக்கு தெரிவு செய்து விடைகாண் விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கோ. இப்ப நாங்க தொடர்ச்சியாக, அதாவது கடந்த பரீட்சைகள்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தான் விடை கண்டு கொண்டிருக்கிறேன். இது ஒரு வருடம் நடந்தது. அதாவது கடலில் நிதமும் இருப்பவை. அப்ப எங்களுக்கு தெரியும், கடல் என்பது ஒரு நிலையான பெரிய நீர்நிலை. அந்த நீர்நிலையில எந்த நேரமும் இருக்கக்கூடியது அலைகளும் மீன்களும். மீன்களின் நீரும் உப்புச்சுவையும். இதுல கடல் என்றால் அது நீர் இருக்க வேண்டும். ஆனா அந்த கடல் நீரில சுவை உப்புச்சுவையாக இருக்கின்றது. இதுதான் கடல்ல எந்த நேரம் இருப்பதற்கு சாதகம். அப்ப நீங்க கேட்கலாம், அலைகள் மீன்கள் இருக்க முடியாத ஒன்று. அலை என்பது கடலுக்கு மேலே காற்று வீசுகின்ற போதுதான் அலை ஏற்படுகின்றது. அலைகள் அநேகமாக கடற்கரைகள்ல தான் அலையாக இருக்கும். நடுக்கடல்ல போனால் அப்படியே ஒரு தட்டு மாதிரி இருக்குமே ஒழிய அலை அங்க இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. அப்ப கடலில் நிறமும் இந்த நிறம் அலை இருக்கும்னு சொல்லிடாது. காற்று வீசவில்லை என்றால் அடியடங்கி கடல் சும்மா நீர்நிலையாக இருக்கும். அப்ப மீன்களும் இருக்கும் என்று எல்லா இடத்திலையும் சொல்லல. சில இடங்களில் மீன்களே இல்லாம இருக்கும். சில மீனவர்கள் இரவுக்கு மீன் பிடிக்க போவார்கள், காலையில வரைக்கும் வெறுங்கையோடு வார நிலையும் இருக்கும். ஏனென்றால் மீன் எல்லா இடத்திலையும் இருக்க வேண்டியில்லை. அப்ப மீன்களும் எல்லா இடத்திலையும் இருக்கும் என்றது தவறு. அதே போலதான் இப்ப மீன்கள் தவறு. நீர் இருக்கும், ஆனா இதுல ரெண்டும் இல்லையே. இதுல ரெண்டும் இல்லை, இல்லாம இருக்கலாம். இதுல ஒன்று இல்லாம இன்னொன்று இருக்கும், ஆனா இதுல ரெண்டும் இருக்கக்கூடியது. அதே போல அடுத்து கேட்கப்பட்டது, ஒரு சொல்லில் நிதமும் இருப்பவை. சொல் என்றால் உங்களுக்கு தெரியும், எழுத்துக்கள் சேர்ந்தது சொல். ஆனா ஓரெழுத்திலையும் சொல் இருக்கு. அதாவது சொல்லென்றால் கருத்தை புலப்படுத்தினால் ஓரெழுத்தும் சொல்தான். இப்ப உங்களுக்கு பூ என்பது தெரியும், பூ என்பது ஓரெழுத்து. நா என்பது தெரியும், நா என்பது ஓரெழுத்து. தீ என்பது தெரியும், தீ என்பது ஓரெழுத்து. இப்ப இந்த எழுத்துக்களை சொன்னோடனே உங்களுக்கு அந்த கருத்து மனதுக்கு வந்துட்டு. பூ என்றால் மலர், நா என்றால் நாக்கு, தீ என்றால் நெருப்பு. அப்ப அதான் கருத்து. அப்போ ஓரெழுத்திலும் சொல்லி இருக்கின்றது, அது கருத்தை புலப்படுத்தினால்தான் சொல். இப்ப சில எழுத்துக்களுக்கு கருத்து இல்லாம இருக்கும். இப்ப பாருங்க, அதாவது ஏதாவது சில எழுத்துக்களுக்கு கருத்து இல்லாமல் இருக்கிற எழுத்தை சொல்றேன்னு பார்ப்போம். கீனா. கீனா என்பதற்கு கருத்து இல்லை, அது ஒரு எழுத்து. அப்ப சில எழுத்துக்கள் கருத்து வராவிட்டால் அது சொல்லல்ல. ஒரு எழுத்துல கருத்து வந்தால் சொல், அல்லது 2, 3, 4, 5, 6 அதுக்கு இல்லை எத்தனை எழுத்தும் கருத்தை புலப்படுத்துவது சொல். அப்போ ஒரு சொல்லிலே என்ன இருக்கணும்? எழுத்துக்களும் இருக்கலாம், எழுத்தும் இருக்கலாம், கருத்தும் இருக்க வேண்டும். ஒரு எழுத்து என்றால் எழுத்து என்றதும் சரி, எழுத்து கருத்து என்றாலும் சரி. இது எழுத்துக்களும் கருத்தும். கருத்தும் அச்சுப்பிழை என்பது அச்சடிப்பதற்கில்ல. இகர குறியீடு உகர குறியீடு என்பது எங்களுக்கு தேவையற்ற வடிவம். அப்ப இப்ப எங்களுக்கு இந்த கடந்த வினாக்கள்ல உள்ள சூக்ஷ்மத்தை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது நாங்கள் இதே போன்று
அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்து தொடர்ச்சியான வினாக்களை காட்டுறேன் பாருங்க. ஒவ்வொரு விடையாத்தான் நான் காட்ட முடியும். காரணம் என்னென்றால் இது நீங்கள் இதனை பார்ப்பதன் மூலம் விடயத்தை புரிந்து கொள்ளணும். இது கடந்த அரசு பரீட்சைகள்ல வந்த கேள்விகள். பாடசாலை சேவை பேருந்து நேரம் தவறாமல் பாடசாலைக்கு வருகின்றது. இதுல 3 விடைகள்ல எது பொருத்தம் என்று தெரிவு செய்ய சொல்லி கேட்டிருக்குது. அப்ப பாடசாலை பேருந்துன்னா பாடசாலை பாஸ் அந்த உரிய நேரத்துக்கு பாடசாலைக்கு வருகிறார். அப்ப இந்த தகவல் ஒரு தகவலாக தரப்பட்டாலும் இது எப்பொழுதும் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சி என்று சொல்ல இயலாது. ஏன் சொல்ல முடியாது? சில வேளை அது தவறு ஏற்படலாம். இப்படி சொல்ல முடியுமா? இது எப்போதும் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியாகும் என்பது சில வேளை ஒரு நேரம் காத்து போய்விட்டால் டயர் பஞ்சர் ஆகிட்டால் அன்றைக்கு பஸ் அப்படி வர முடியாம இருக்கும். இதுவரையிலே அப்படி இல்லாதபடியால் நேரம் தவறாமல் வருது என்று நாங்கள் தரப்பட்டுள்ளது. அப்ப இப்படி கூற முடியாது. ஒருபோதும் நடைபெறுவதில்லை என்றது மிக தவறு. ஏன் இங்க நேரம் தவறாமல் பாடசாலைக்கு வருகின்றது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது பெரும்பாலும் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியாகும் என்பதுதான் அந்த வாக்கியத்தின் சரியான கருத்து. இதே போன்றுதான் அடுத்த கேள்வி. முயன்றால் வெற்றியீட்டலாம். இப்ப நீங்கள் எல்லாம் பரீட்சைக்காக முயற்சி செய்கிறீர்கள். அது உங்களுக்கு வெற்றியை தரும். ஆனால் இது எப்பொழுதும் உண்மை என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் நீங்க எவ்வளவுதான் முயன்றாலும் தற்செயலாக பரீட்சைத்தால் முற்றிலுமே வித்தியாசமாக உங்களால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வந்துவிட்டால் நீங்க அந்த பரீட்சையில புள்ளி எடுக்க முடியாது, வெற்றி அடைய முடியாது இருக்கலாம். அப்ப அது சில வேளைதான் இந்த சந்தர்ப்பம், நிச்சயமாக என்றல்ல. அப்ப எப்போதும் உண்மையாகும் என்பது கூற முடியாது. ஒருபோதும் உண்மையாகாது என்றதும் பிழை. இது பெரும்பாலும் உண்மையாகும். அதாவது முயற்சி செய்பவர் அதனுடைய பலனை அனுபவித்தே ஆகுவர். இதே மாதிரி நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பிள்ளைகள் அதனுடைய பலனை நாங்கள் அனுபவித்தே தான் தீர வேண்டும். அதுல விதிவிலக்கு இல்லை. நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதுக்குரிய பலனை நாங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். இப்ப நீங்க படிக்கிறீர்கள், அக்கறையோட படித்தால் கண்டிப்பாக நல்ல பொறுப்பு கிடைக்கும். நீங்க அப்படி அக்கறை இல்லாமல் இருந்தால் அதற்குரிய விளைவு உங்களைத்தான் சாரும். நன்றி பிள்ளைகளே. நான் தொடர்ச்சியாக அடுத்த வினாக்களையும் காண்பித்து விடைகாண் விளக்கம் தருகின்றேன். இது என்றால் நான் ஒவ்வொரு எக்ஸாம் பேப்பர்ல இருந்து ஒவ்வொரு கேள்வியா சேர்க்கிறபடியால் ஒரே தடவையில தொடுத்து தர முடியாமல் இருக்கின்றது. அதன்படியால் நீங்கள் அதனை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு அரச பரீட்சையில வந்த கேள்வி. சந்திரன் தோற்றாத ஒரு நாளில், சந்திரன் முற்றிலும் வானில் தோற்றாத நாள் என்றால் எங்களுக்கு தெரியும், அது அமாவாசை. நள்ளிரவில், நள்ளிரவு என்பது கிட்டத்தட்ட 12 மணி கிட்ட வீட்டிலிருந்து வெளியே வந்து வானை பார்க்கும் போது தொலைவில் உள்ள வானில் பறந்து செல்லும் கிளிக்கூட்டத்தை காணலாம் என மோகன் கூறுகின்றான். இது நடைபெற இயலாது. இதற்கு காரணம் என்ன? இப்ப இங்க என்ன சொல்லப்படுது? ஒரு நாள் அமாவாசை நாள்ல நல்ல இருட்டு, கொஞ்சம் பகலே கிட்ட இருந்தால் கொஞ்சம் ஓரளவு வெளிச்சம் இருக்கும், அல்ல விடுவதற்கு கொஞ்சம் முன்னுக்கு என்றால் ஓரளவு வெளிச்சம் இருக்கும். இது நள்ளிரவு. அப்ப நடு இரவு என்றால் முழு இருட்டாக இருக்கும். இந்த நேரம் மோகன் சொல்றான், தான் வெளியில வந்து வீட்டுக்கு வெளியில வந்து பார்க்கிற போது வானத்துல கிளிக்கூட்டம் பறந்ததை தான் கண்டு. கிளிக்கூட்டம் இரவில பறக்காதுன்னு நாங்க நிச்சயம் சொல்லிடலாம். அது இருக்கிற இருப்பிடத்தில் ஏதும் பிரச்சனை வந்தால் இரவில பறக்கத்தான் செய்யும். ஆனால் இப்ப அதுல என்ன சொல்லப்படுது? கிளிகள் கூட்டமாக பறந்து செல்லாமல் தவறு. கிளிகள் எங்கேயும் பார்த்தா கூட்டமாகத்தான் இருக்கும். எந்த உயிரினமும் கூட்டமாகத்தான் இருக்கும். ஏன் கூட்டமாக இருக்கும்? தங்களுடைய பாதுகாப்புக்காக.
அப்ப கூட்டமா இருக்கிறதுக்கு எந்த உயிரினத்துக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கு. தனிமையில இருக்கிறது அந்த உயிரினத்துக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். அப்ப மூன்றாவது விடையை பொருத்தம் இல்லை. இரவில் கிளிகள் பறந்து செல்ல வேண்டிய தேவையில்லாமை என்பதும் தவறு. ஆனா பகல்ல தான் அது இரவை தேடுது, இரையை தேடுது, பகல்ல இரை தேடுது. ஆனா இரவில தான் தங்குற இடத்திலே ஒரு ஆபத்து வந்துவிட்டால் அது இரவில பறக்கத்தான் செய்யும். அப்ப அந்த விடையும் பொருத்தம் இல்லை. அப்ப இதில் எந்த விடை பொருத்தம் என்று பார்த்தால், இருளில் அத்தகைய ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடியாமை. இரவில கிளி பறந்தாலும், அது கும்மிருட்டுக்க அமாவாசை நாள்ல பறந்தாலும் அது எங்கட கண்ணுக்கு தெரியாது. என்ன காரணம்? எந்த ஒரு பொருளும் எங்களுடைய கண்ணுக்கு தெரிய வேண்டுமா இருந்தால் வெளிச்சம் அந்த பொருள்ல பட்டு தெரிக்க வேண்டும். அப்ப இங்க இரவில அந்த சந்தர்ப்பம் இல்லை. ஏன்? இரவில கிளிகளின் உடம்புல வெளிச்சம் பட்டு தெரிஞ்சாத்தானே எங்கட கண்ணுக்கு தெரியும். எங்களுக்கு இருட்டுக்கு ஒரு பொருள் தெரிய இல்லை என்றால், இருட்டுக்கு பொருள் இல்லை என்ற கருத்து. பொருள் இருக்குது, அந்த பொருள்ல வெளிச்சம் பட்டு எங்கட கண்ணுக்கு வந்தாதான் தெரியும். அப்ப இதுல இருளில் அத்தகு ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடியாமை என்பதுதான் கருத்து விடை. இனி அடுத்த வினா, கண்ணனின் ஒரே பிள்ளையாகிய ரவி பாடசாலைக்கு தாமதமாக வந்து தம்பியுடன் கடைக்கு சென்று திரும்பி வருவதற்கு தாமதம் ஏற்பட்டதென கூறினான். இது உண்மையாக இருக்கலாம். இதற்கு காரணம் பாருங்க, இந்த வாக்கியத்தை பாருங்க. கண்ணனின் ஒரே பிள்ளை ரவி. அப்ப கண்ணன் என்பவருக்கு ஒரு பிள்ளைதான் இருக்கு, அது ரவியோட ஆள்தான். ஆனா அவனுடைய பாடசாலைக்கு தாமதமா வர்றான். அப்ப ஆசிரியர் கேட்கிறார், நீங்க ஏன் லேட்டா வந்தாங்க, தாமதமானது காரணம் என்னன்னு. அவன் சொல்றான், நான் தம்பியுடன் கடைக்கு போயிட்டு திரும்பி வர லேட்டா போச்சுன்னு சொல்றான், தாமதமாயிட்டு சொல்றான். இது உண்மையாக இருக்கலாம் என்று சொல்லப்படுது. அதாவது கண்ணன் ஒரே பிள்ளைதான் ரவி, ஆனா அவன் சொல்றான் தான் தம்பியோட கடைக்கு போயிட்டு வரத்தான் லேட்டா போச்சு, அதெல்லாம் பாடசாலை வர தாமதமாக்கியது. ஆனா இந்த கூற்று சில வேளை இது உண்மையாக இருக்கலாம் என்று இங்கு தரப்பட்டிருக்கு. அப்படியாக இருந்தால் இவனுக்கு கூட பிறந்தால்தான் தம்பி என்று இல்லை, இவனுக்கு மற்ற உறவு முறைகள்ல அம்மாவோட சகோதரி மேலுக்கு உள்ள பிள்ளைகளும் அண்ணன் தம்பி என்றுதான் சொல்றது. அப்பாட ஆண் சகோதரங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளும் அண்ணன் தம்பி என்றுதான் சொல்றது. அதை சொல்றது எங்கட உறவு முறையில ஒன்று விட்ட உறவு முறை, ஒன்று விட்ட தம்பி அல்லது ஒன்று விட்ட அண்ணா. இவனுக்கு இங்க ஒன்று விட்ட உறவு முறை, ஒன்று விட்ட தம்பி. அப்ப அப்படியான விடை இருக்கோ பார்ப்போம். ரவி உலாவி திரிய விரும்புகின்றமை. அவன் லேட்டா வந்தது காரணம் இது பிள்ளையான தகவல். ரவிக்கு சில சகோதரிகளும் இருக்கின்றவை. இது ரவிக்கு தான் ஒரு பிள்ளை என்று சொல்லப்படுது. அவன் கண்ணனுக்கு ஒரு பிள்ளைதான் ரவி. அப்ப சகோதரி இருக்கின்றது அந்த குற்று பிள்ளை. ரவியின் சிறிய தகப்பனாரின் ஒரு மகனும் ரவியின் வீட்டில் இருக்கின்றமை. சிறிய தகப்பனாற்ற மகன் என்றால் அது இவனுக்கு தம்பி அல்ல அண்ணா. அப்ப இங்க தம்பி. அதே மாதிரி தாயின் சகோதரியின் பிள்ளைகளும் தம்பி உறவு முறை அல்ல அண்ணா உறவு முறையில வரலாம். அப்போ அது ஒன்று விட்ட உடன் பரவாத சகோதரர், ஒன்று விட்ட சகோதரர் என்று தமிழ்ல சொல்லப்படும். சரி பிள்ளைகள், நாங்கள் இனி அடுத்த வினாவை பார்க்கிறோம். அடுத்த வினா இப்ப தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடிய வினாக்கள் உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளுமா இருந்தால் பரீட்சையில இது ஓரளவுக்கு உதவி செய்யும். என்னடா சின்ன விஷயங்கள் தான் சில வேளை எங்களுக்கு கடினமாக பெறுபவரை தந்துவிடும். இந்த எக்ஸாம்ல நீங்க முக்கியமா கருத வேண்டியது, பெரிய கஷ்டமான கேள்விக்கு மிக கஷ்டப்பட்டு சரியான விட கொடுப்பீர்கள், மிக இலகுவான கேள்விக்கு அவசரப்பட்டு பிள்ளையான விட கொடுத்துருவீங்க. என்ன காரணம் என்றால், பிள்ளைகள் எல்லாரும் எக்ஸாம் செய்ய தான் சரியான விடைதான் கொடுக்கணும் என்று நினைத்து கொண்டு பிள்ளையான விடைய கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. பிள்ளைகள் வேணும் என்று செய்ய இல்லை. அவை என்ன? அவசரம், நிதானமின்மை, வாசிக்கிறது பொறுமையா வாசித்து புரிந்து கொள்ள தாமதிக்கிறது.
அதாவது வாசித்து புரிந்து கொள்வதற்கு ஆர்வம் இருக்கணும். அப்ப பரீட்சை தினத்தன்று நீங்கள் கவனமாக, அதாவது அன்றைய தினம் எல்லாருமே உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள், கடினமான உணவுகளை சாப்பிடாதீங்கோ, பழமையே எது சாப்பிடுங்களோ அதை சாப்பிடுங்கோ, ஆனா வயிற்று பசியோடே போகாதீங்கோ, ஆனா அதிகம் சாப்பிடாதீங்கோ. ஏனென்றா அந்த சாப்பாடு உங்களுக்கு வயிற்றுக்கு சிலவுல உடலை பாதிக்கலாம். விளங்குதா? அதிக வீடுகள்ல பிரச்சனைகளோட போகாதீங்கோ. அப்ப சாந்தமா எழும்பி ஆறுதலா போங்கோ. அதுக்கு முதல் நாள் நன்றாக நித்திர கொள்ளுங்கோ. அன்றைக்கு அதாவது நீங்க சரியா, அதாவது ஆக எளியா விழும்பாம ஒரு சரியான நேரத்துக்கு கிளம்பி போங்கோ. அதுக்கு முதல் நாள் ஏழியா நித்திரைக்கு போகும். இது எல்லாம் என்ன, உடல் நிலை உங்களுடைய உளத்தை பாதிக்க கூடாது. அப்ப இந்த பரீட்சை தினத்துல நீங்க மிக கவனமாக, பரீட்சை தினத்துக்கு முதல் நாள்ல இருந்தே கவனமாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்க சரியாக வாசித்து விளங்கி கிரகித்து விடியழியுங்கோ. அதாவது இலகுவான வினாக்கள்ல தான் கன பிள்ளைகள் புள்ளிகளை பெறத்தவர்கள். அப்ப இந்த இலகுவான வினாக்களையும் மிக நிதானமாக வாசித்து செய்யுங்கோ. அடுத்த பரீட்சைத்தாள் செய்வதற்கு ஒரு முறை இருக்கிறது பிள்ளைகள். அதாவது பரீட்சைத்தாள்ல தொடராக கேள்விக்கு விடியளிக்கணும் என்று நீங்க எதிர்பார்க்கிறாங்க. அதாவது அதுல 6 பக்கம் இருக்கும், 7 பக்கம் இருக்கும், 40 கேள்வி இருக்கும். நீங்க இப்ப கேள்விக்கு விடியளித்து கொண்டு வாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 கொண்டு விடியளித்து கொண்டு வாருங்கள். இப்ப 15வது கேள்வி கொஞ்ச நேரத்தை விரியம் செய்துதான் விட காண வேண்டி இருக்கு வைத்துக் கொள்ளப்போம். அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த கேள்வி கொஞ்சம் கூடின நேரம் சிந்திக்கணும் என்றால் அந்த கேள்வியை விட்டு அடுத்த கேள்விக்கு போகும். ஏனென்றால் சில வேளை அதுல நீங்க கூடிய நேரத்தை விரியம் செய்தா பின்னால உள்ள 5 கேள்வி செய்ய முடியாமல் போயிடலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும், இப்படி ஒரு கேள்விக்கு சரியா 2.5 மார்க்ஸ் தான் கிடைக்கும். அதாவது கடின கேள்வி என்று அதுக்கு 10 மார்க்ஸ் தர மாட்டார்கள். இலகுவான கேள்வி என்று குறைஞ்ச மார்க்ஸும் இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும், முதல்ல இந்த வழிகளை நாங்க பின்பற்றணும். என்ன வழி பின்பற்றணும், பரீட்சைத்தாள விடியளித்து கொண்டு போகணும். முதல் எப்போ இலகுவான கேள்விகளை நன்றாக வாசித்து விளங்கிபடி அறியுங்கோ, அவசரப்படாதீங்கோ. வேற பரீட்சை மண்டபத்துல இருந்து அங்க இங்கெல்லாம் பிறகு பாராதீங்கோ. அல்லது மற்ற உங்களோட கூட்டாளி சரியா செய்கிறான்னு அவனை பார்த்தீங்கன்னா நீங்க விளையாட்டு செய்து போடுவீங்க. விளங்குதா? சிலர் அப்படியும் இருக்கணும். அவன் செய்கிறானா, அவனை அங்க பாக்குறது, இவளை பாக்குறது, கடைசியில தான் கோவிந்தா. அப்ப அந்த வெளியொன்னு நீங்கள் எக்ஸாமை தெரியா செய்தா சரி. அப்ப நீங்க பரீட்சை மண்டபத்துல சரி, என்னண்டா நீங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் அந்த பரீட்சைக்கு தயாராகிறதுக்காக உங்களோட பெற்றாரும் நீங்களும் உபாதப்பட்டிருக்கிறீர்கள், கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப அந்த நேரத்துக்கு தான் எவ்வளவு நேரம், முதல் வினாத்தாளுக்கு 1 மணித்தியாலம், மற்ற 1.5 மணித்தியாலம், 2.5 மணித்தியாலம் தான் நீங்க அதுக்கு செலவிடுற நேரம். அதோட பார்ட்மெண்ட் பேப்பர் செய்து போட்டு வந்து உங்களோட கூட்டாளிமாரோட அதை பற்றி கதைக்க கூடாது. அதுவும் ஒரு முக்கியமான விடயம். இப்ப நீங்க பரீட்சை செய்து போட்டு உங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட நேரம், அதுக்கு ஒரு இடைவேளை இருக்கும், அதுக்கு வெளியில விடுவார்கள். ஆனால் கேட்டுக்கு வெளியில விட மாட்டார்கள். அப்ப நீங்க அதுக்குள்ள நிற்க உங்களோட கூட்டாளியோட கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அந்த நேரம் கூட்டாளியோட நான் அந்த கேள்விக்கு இந்த விட சொன்னேன், இந்த கேள்விக்கு அந்த விட சொன்னேன் என்று சொல்லி கதைக்க வேண்டாம். ஏன் கதைக்க வேண்டாம் என்றால், நீங்க சரியா விடையளித்திருந்தாலும் அல்ல பிள்ளையா விடையளித்தாலும் அது உங்களுக்கு தேவையில்லை. காரணம் என்ன, பேப்பர் செய்து கொடுத்துட்டீர்கள், வரப்போகுது, அதுக்குள்ள சரி பிள்ளை ஊகித்து கண்டுபிடித்து என்ன செய்ய போறீர்கள். ஆனபடியால் நீங்க சரி பிள்ளை பற்றி அப்படி கவலைப்பட்டு கதைத்து அவன் பிள்ளையா செய்து போட்டும் உங்களை நீங்க செய்தால் சரியா இருந்தாலும் உங்களை பிள்ளைன்னு சொன்னால் உங்களோட மனம் உடனே பேதளிச்சு போகும். ஐயோ நான் பிள்ளையா செய்து போட்டேன், எனக்கு மார்க்ஸ் குறைய போகுது என்று மனம் பேதளித்தால் பிற அடுத்த பரீட்சைத்தாலும் கவனமா செய்ய மாட்டீர்கள். ஆனபடியா அன்பு குழந்தையில நான் சொல்றேன், பரீட்சை செய்த பிறகு 1 மணித்தியாலம் முதல் பார்ட்மெண்ட் பேப்பர் செய்த பிறகு ஒரு 1/2 மணித்தியாலம் நேரம் இருந்தால் அந்த நேரத்துக்கு நீங்க அதே இடத்துல குந்தி இருக்கிறது பெற்றார். ஏதாவது சின்ன விவாதங்கள் இருந்தா போயிட்டு வாங்க, அதுக்கு போன வந்த 2 வந்திருக்கும். ஒரு தடவை இந்த கதையும் கதைக்காதீங்க. எக்ஸாம் முடித்த பிறகு நீங்க கதைச்சாலும் உண்டு, கதைக்காண்டியும் உண்டு. பார்ட் 2 பேப்பரும் செய்த பிறகு நீங்க கதைச்சாலும் உண்டு, கதைக்காண்டியும் உண்டு. என்னடா செய்ததுக்குத்தான் வரும்.
அப்ப இந்த எக்ஸாமை சரியாக எதிர்கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், நான் இனி அடுத்த வினா ஒன்றை பார்வையிட போறேன். நீங்க அதாவது கேள்விகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நான் இந்த இதுவும் ஒரு அரச பரீட்சையில வந்த கேள்விதான். உடைந்த போத்தல் ஒன்றின் சில துண்டுகள் பின்வரும் உருக்களில் காணப்படுகின்றன. மிக இலகுவான கேள்வி. போத்தலை ஆக்குவதற்கு பொருத்த வேண்டிய 3 துண்டுகள் இடம்பெறும்படியே தெரிவு செய்க. நீங்க நினைக்கிறீங்களா இது இலகுவான கேள்வி என்றால் எல்லா பிள்ளையும் இதுக்கு சரியா விடையளித்திருக்கும்? நிச்சயமாக இல்லை. இந்த கேள்வியில கன பிள்ளைகள் விளையாடித்திருக்கு. காரணம் என்னன்னா, கஷ்டமான கேள்விக்கு அதை பயிற்சி பெற்றிருக்குது. கஷ்டமான கேள்வியை வாசித்து கிரகித்து கொஞ்ச நேரம் எடுத்து சரியான விடியை கண்டுபிடிக்குது. இப்படிப்பட்ட கேள்விக்கு பட்டாரண்டு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு விடியை போட்டுவிடும். இப்ப உதாரணத்தை பாருங்க. போத்தலை ஆக்குவதற்கு பொருத்த வேண்டிய 3 துண்டுகள் இடம்பெறும்படியாக, அப்ப ஒவ்வொரு விடையில 3 துண்டுகள் இலக்கம் இருக்குது. அப்ப இந்த பிள்ளை பார்க்கும் முதலாவது விடியை பார்க்கும் 1 3 4. அப்ப அந்த 1 3 4 பார்க்கும் 1, அடுத்தது 3 அதுக்கு மேல பொருந்தும், அடுத்தது 4 கீழே பொருந்தும். டக்குன்னு அந்த பிள்ளை இந்த விட சரி என்று போட்டுவிடும். 1க்கு மேல 3 பொருந்துதோ, 3 4க்கு மேல பொருந்துதோ, விடை போட்டுடும். ஆனால் இது விடை தவறு. என்ன இந்த பிள்ளையில உள்ள குறைபாடு என்ன? இந்த பக்கங்களுடைய சரியான நிலைய பிள்ளை பார்க்க இல்லை. இங்க பாருங்க, 1ஓட அதுக்கு கீழே 3 வருவது பொருந்துதாண்டு நாங்கள் இந்த கண்ணாடி அதாவது உடைந்த போத்தலின் பாகத்தை பார்த்து ஊகிக்க வேண்டும். இங்க பாருங்க, நான் இப்ப எழுத மாக்கிற பாவிக்கலாயிருந்தா உங்களுக்கு தெரியணும் பண்றதுக்காக எனக்குத்தான் அது பிரச்சனை, உங்களுக்கு இல்லை. சரி, அதாவது இந்த இதுல பாருங்க, 3ல இங்க பள்ளமாக இருக்கின்றது. இங்க அந்த பள்ளம் சிறிதுதானே இருக்கின்றது, பெரிய பள்ளமாக இல்லை. இப்படி பெரிய பள்ளமா இருக்குதா? இல்லை, பெரிய பள்ளமாக இல்லை. ஆனபடியால் 1 3 4 என்றது பொருந்தாத விடை. அப்ப 6 3 2, 6க்கு மேல 3 பொருத்த முடியுதா? அதுவும் பொருந்தாது. ஏனென்றால் இங்க இப்படி ஒரு துண்டு வரணும் இந்த இடத்துக்கு. அப்ப அதையும் தெரிவிதா. அப்ப 1 2 5 என்பதை பார்ப்போம். இப்ப 1 2 5 பாருங்க, 1க்கு மேலே 2 பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது, 5க்கு மேலே அது பொருந்துவதற்கு சரியாக இருக்கின்றது. அப்போ 3வது விடைதான் பொருத்தமானது. இது கற்புலன் ஆற்றல், கண்ணால பார்த்து புரிந்து கொள்வது. நன்று மாணவர்களே, இன்னும் ஒரு வினாவை நாங்கள் பார்க்கலாம் என எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் நேரம் நெருங்கி கொண்டிருக்குது. பரவாயில்லை, நீங்க எக்ஸாம் வருகின்றது, நீங்க நிறைய படித்து கொண்டிருப்பீர்கள், ஓய்வு எடுக்க வேணும். அப்ப நான் உங்களுடைய நேரத்தை அதிகம் உங்களோட கரைச்சல் படுத்தாமல் இந்த ஒரு கேள்வி 2 கேள்விகளை பார்த்துவிட்டு இலகுவான கேள்விகள், இப்போ இலகுவானதுகளை செய்து பழகிக்கல நாங்க புள்ளிகளை இலகுவாக எடுக்கலாம். மீனவனுக்கு கடல் போன்று விளையாடுபவனுக்கு, மீனவனுக்கு கடல் மீன் பிடிக்கிற தளம், அவனுக்குரிய முக்கியமான இடம். விளையாடுபவனுக்கு மைதானம், விளையாடுகின்ற இடம், தளம், முக்கியமான இடம். அப்ப மீனவனுக்கு கடல் போன்று விளையாடுபவனுக்கு மைதானம் பொருத்தம். மீனவனுக்கு வலை போன்று என்று தந்திருந்தால், மீனவனுக்கு வலை என தந்திருந்தால், இப்ப மீனவன் மீன் பிடிக்கிறது வலையால, வலை என்றால் பந்து பொருத்தமாக இருந்திருக்கும். வலை என்ன? மீனை பிடிப்பதற்கு வீசுவது. அப்ப அதே போல துடுப்பு என்பதும் அவன் பயன்படுத்துகிற ஒரு கருவி. எதுக்கு? மீனவன் செல்கின்ற வலைய வலிப்பதற்கு. அப்ப விளையாடுபவனுக்கு துடுப்பு என்றது பொருந்தாது, அது மீனவனுக்குத்தான் பொருந்தும். அப்ப இதுல பந்து என்பதோ துடுப்பு என்பதோ பொருந்தாது. மைதானம், அந்த தளம், இடம்.
அதே போல ஆசிரியருக்கு மாணவன், ஆசிரியர் மாணவனை நல்வழிப்படுத்துகிறார், போதிக்கின்றார், அறிவுரை கூறுகின்றார், கற்பிக்கின்றார். அதே போல போன்று, இங்க போன்று என்பது கிட்டத்தட்ட உவமை. மீனவனுக்கு கடல் எப்படி தேவையோ அது உவமை அல்ல. மீனவன் கடல் உவமை அல்ல. மீனவனுக்கு உவமையாக விளையாடுபவனையும் கடலுக்கு உவமையாக மைதானத்தையும் சொல்லப்படுது. அப்ப ஆசிரியர் சேவை செய்வது மாணவனுக்கு கற்பிப்பது. மாணவன் ஆசிரியரிடம் பயன்பெறுகின்றார். அதே போல மருத்துவர் சேவை செய்வது நோயாளிக்கு. நோயாளி மருத்துவரிடம் பயன்பெறுகின்றார். அப்ப இந்த இடத்துல இரண்டாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. சரி, அன்பு மாணவ செல்வங்களே, நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற வேளையில இடையில நிறுத்தப்படாம இருக்க வேண்டும். மற்ற உங்களுக்கு நான் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய கதைக்கிறதுக்கு இருக்கிற பிள்ளைகள். ஏனென்றால் நான் இப்ப கிட்டத்தட்ட 3 மாதமாக, இது 3வது மாதம் இலவச வகுப்பு நடத்தி கொண்டிருக்கு. நான் பல பிள்ளைகள் அண்மையில தான் சேர்ந்திருந்தீர்கள். அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லது தெரிஞ்சு கொண்டும் சோம்பரித்தனத்தால இருந்திருக்கலாம். ஆனாலும் பரவாயில்லை. இப்ப நான் இதை கிட்டத்தட்ட 3வது மாதம் இந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்ப நான் உங்களை வகுப்பு, அதாவது பரீட்சை நெருங்குற நாட்கள்ல உங்களோட கதைக்கிறது அவ்வளவா இல்லை. அப்ப ஒரு கிழமைக்கு முதலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துவதற்காகவும், உங்களுடைய ஒரு ஆசிரியர் கதைக்கிறது, என்ன நான் கதைக்கிறத நீங்க கேட்கிறீர்கள், உங்களுக்கும் என்னோட ஏதாவது கதைக்க வேண்டும் என்று, அதாவது எதுவும் சந்தேகங்கள் கேட்க வேண்டும். ஆனால் சந்தேகம் கேட்பது சும்மா வாயால கேட்டு பிரயோசனம் இல்லை. அப்படி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குது என்றால் நான் படிப்பித்த விடயத்துக்க உலகத்துல உள்ள எல்லா சந்தேகத்தையும் கொன்ற வேண்டாம். நான் படிப்பித்த விடயத்துக்கே ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு நீங்க அந்த கேள்விகளை எனக்கு வாட்ஸ்அப் ஊடாக, உங்களுக்கு இந்த குரூப்ல உள்ள நீங்க அனுப்ப முடியாது. நீங்க வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்ட இலக்கத்தினூடாக நீங்க இந்த டவுட்டை எழுதினால் நான் உங்களுக்கு அதுக்குரிய பரிகாரத்தை, அது எப்படி விடகான்றது ஏதாவது டவுட் இருந்தால் அதை தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். மற்ற அந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோட நான் கலந்து கொள்வது கிட்டத்தட்ட ஒவ்வொருவரோட 10 நிமிடத்தை ஒதுக்கி, நேரத்தை ஒதுக்கி நான் சொல்லுவேன். நான் முதல் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வகுப்பிலே அந்த நேர ஒதுக்கீடு பற்றி சொல்லுவேன். விரும்புகிற மட்டும் கலந்து கொள்ளுங்க. என்னடா வீடியோ போடாதவே என்னோட கலந்து கொள்வது அவை யாரென்று கூட தெரியாது, விளங்குதா? அப்போ ஒழுங்காக வகுப்பு வார பிள்ளைகளும் வீடியோல முகத்தை காட்டுகிற பிள்ளைகளும் மட்டும்தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க பங்கு பெற்றுங்கோ. நன்று பிள்ளைகள். அப்ப இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன்.